Hi everyone, welcome back to my channel. என் சேனலில் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அண்ட் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அதே மாதிரி மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் போஸ்ட் போடணும் அப்போல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது தி மோஸ்ட் இம்பார்ட்டண்டான திங். அதாவது ஒரு வாட்டி மிஷினை நம்ம த்ரெட் பண்ணிடுறோம். ஸோ த்ரெட்டு வந்து அடுத்த கலர் நம்ம போட போகிறோன்னா இப்போ அந்த த்ரெட்டை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம மேலேருந்து நம்ம மாற்றுறதுக்கு நம்ம ரியலி ரொம்ப கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவே இருக்குது. நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதே த்ரெட்டில் தைக்க ஆரம்பிச்சிடும். பட் இதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கொண்டு போகலாம். ஸோ இத்தனை ப்ராசஸ் வழியாக நீங்கள் கரெக்டாக அந்த த்ரெட்டை நீங்கள் கொண்டு போனால் மட்டும்தான் உங்களோட மிஷினில் த்ரெட்டு வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். ஐ மீன் தையல் வந்து அந்த துணியில் வந்து லூஸ் ஆகாது, இல்லைனா லூப்ஸ் விழ ஆரம்பிக்கும். தையல் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். எங்கே ப்ராப்ளம் நீங்கள் தேடுவீங்க. பட் ப்ராப்ளம் வெரி சிம்பிள். அதை த்ரெட் பண்ணிங்க இல்லையா, ஏதோ ஒரு இடத்துல அந்த த்ரெட் வந்து கரெக்டாக சீட் ஆகலை, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கோக்காமல் விட்டுருப்பீங்க. ஸோ அடுத்த த்ரெட் மாற்றும் போது நம்ம கடற்கடன் மாத்திரம் சொல்லிவிட்டு டக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ரொம்ப ஈஸியாக ஒரு 5 செகண்டில் எப்படி வந்து இந்த கம்ப்ளீட் அந்த செட்டப்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்து த்ரெட்டை கொண்டு வந்து எப்படி நம்ம மிஷினில் கோக்க போகிறோம் தான் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஈஸிங்க. இட்ஸ் லைக் ஒரு சின்ன ட்ரிக்கு கூட இதை சொல்லலாம். ஸோ இதை எப்படி ஈஸியாக பண்ணுறது நான் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிய வரும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே த்ரெட் பண்ணியிருக்கேன். த்ரெட்டு போட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம ஏற்கனவே தைச்சிட்ருக்கோம். ஸோ இமேஜின் இப்போ நீங்கள் தைச்சிட்டிங்க. இப்போ அடுத்த த்ரெட்டை நீங்கள் மாற்ற போகிறீங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்லேருந்து இன்னொரு கலர் த்ரெட்டு நான் கொடுக்க போகிறேன். ஸோ அது வெரி சிம்பிள். நீங்கள் என்ன கலர் த்ரெட்டு கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து இந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டை அதுக்குள்ளே அந்த ஸ்டாண்டில் போட்டுருங்க. போட்டுட்டு ஏற்கனவே இருந்த அந்த த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ போட்டிருக்க புது த்ரெட்டையும் எடுத்த பழைய த்ரெட்டையும் இப்போ நம்ம ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு முடி போடுறோம். ஓகே, ஸோ அங்கேருந்து இந்த ஸ்டாண்ட்லேருந்து த்ரெட் எடுத்து வெறும் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு முடி போடுறோம். ஸோ போட்டு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஏற்கனவே அந்த பிளாக் கலர் த்ரெட் இருக்கு இல்லையா, பழைய த்ரெட்டு, அதை நம்ம இப்படி இழுக்கிறோம். ஸோ அதை இழுக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட் போட்டோம் இல்லையா, அந்த நாட் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் அது கரெக்டாக நீங்கள் எங்கெல்லாம் கோத்துருக்கீங்களோ அவ்வளோ இடத்துலையும் அது அழகாக ட்ராவல் ஆகி வருது. தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த லிவர்லேருந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆகி வந்த பிறகு அந்த நாட்டை என்ன பண்ணுங்கள், நீங்கள் அடுத்து வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி இப்போ நீங்கள் நீடில் கோத்திங்கன்னா your new thread is ready. ரொம்ப சிம்பிள் தாங்க. ரொம்ப 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 ஈஸியான விஷயந்தான் இது. ஸோ இதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம அப்படியே அதே நூலில் தைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சின்ன விஷயந்தான், பட் எனக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சதுனால நான் ஷேர் பண்ணேன். ஸோ see you next time. Till then, take care. Bye bye.